வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அறிவிப்புகள் தொடர்ந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது தேர்வுக்கான அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ண வேண்டும், அதே போல் இந்த தேர்வு ஆசிரியர்களுக்கான சிறப்பு ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கான விண்ணப்பிக்கக்கூடிய தேதிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் தேர்வு நடைபெறிய தேதிகள் கால அட்டவணைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது குறிப்பாக டென்டேட்டிவ் கால அட்டவணை என்று குறிப்பிடப்பட்டது. ஆனால் இது ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு எனவும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுப்பதற்கு தேதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு என்பதால் ஆசிரியர்கள் என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும், ஆவணங்களை என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும், என்னென்ன படிவங்களை கொடுக்க வேண்டும் என்பது பற்றிய முழு விவரங்கள் தொடர்ந்து நமக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அரசு தரப்பில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் கொடுக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன, விண்ணப்பிக்கக்கூடிய முறைகள் என்ன என்பது பற்றி தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு தகவலை கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் பார்க்கும்போது ஆசிரியர்கள் கண்டிப்பாக இது ஆசிரியர்களுக்கு மட்டுமான சிறப்பு தகுதி தேர்வாக பார்க்கப்படுகிறது. இந்த சிறப்பு தகுதி தேர்வின் அடிப்படையில் ஆசிரியர்கள் தேர்ச்சி வீதம் அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவர்கள் பார்த்திங்கன்னா தங்களுக்கான கோரிக்கைகள் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றன. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா டிஎன் 2026ஆம் ஆண்டு டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வுக்கான தங்களுக்கான பாஸ் மதிப்பெண்ணை குறைக்க வேண்டும். அதாவது முன்பு பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்களுக்கு 5% மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டது. தற்போது பார்த்திங்கன்னா அந்த 60% மதிப்பெண்கள் ஆசிரியர்கள் தங்களுக்கு குறைக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 60 மதிப்பெண்ணாக குறைக்க வேண்டும் என்று தங்களுடைய கோரிக்கைகளை ஆசிரியர்கள் தரப்பில் முன்வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது ஆசிரியர்களுடைய சிறப்பு தகுதி தேர்வு என்பதால் தங்களுக்கு வழங்கக்கூடிய மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்று தங்களது தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றன. அவ்வாறு வழங்கும் பட்சத்தில், அதாவது அவர் உத்தரவின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா கட்டாயமாக நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் ஒரு உத்தரவு பிறப்பித்தது. உச்சநீதிமன்றத்தின் சார்பில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் அனைவரும் கண்டிப்பாக, அதாவது அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த தேர்ச்சி வீதம் டெட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அந்த உத்தரவை தொடர்ந்து தற்போது ஆசிரியர்களுக்கு மட்டும் தேர்ச்சி வீதத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதில் தங்களுக்கான பாஸ் மதிப்பெண் 60 மார்க்காக குறைக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் முன்வைத்திருக்காங்க. இந்த கோரிக்கை பார்த்திங்கன்னா திருச்சியில் கல்வித்துறை அமைச்சரிடம் ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பில் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஸ்பெஷல் எக்ஸாம் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் மட்டும் தான். அதாவது டீச்சர்ஸ்ன்றது அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய டீச்சர்ஸ், அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியக்கூடிய டீச்சர்ஸ் அதேபோல் தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த ஸ்பெஷல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி முதல் தங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பார்த்திங்கன்னா இவர்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதில் பணிச்சான்று சமர்ப்பிக்க வேண்டும், சர்டிஃபிகேட், ஒர்க்கிங் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்க வேண்டும், என்ஓசி சப்மிட் பண்ண வேண்டும், அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்க வேண்டும். இதில் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒவ்வொன்றிலையும் குறிப்பிட்ட 5 முதல் 8, அதேபோல் என்ஓசியில் மொத்தம் 29 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அவற்றை விண்ணப்பிக்க வேண்டும். அதே பார்த்திங்கன்னா பணிச்சான்று சமர்ப்பிக்க வேண்டும். அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அந்த விண்ணப்பம் அனைத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டும். சர்வீஸ் சர்டிஃபிகேட், அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் உங்களுடைய பணி நியமன ஆணை, அதாவது பணி நியமன ஆணை, பணியில் நீங்கள் சேரும்போது இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்டிங் அந்த டீட்டெயில்ஸு, அது தற்போது பார்த்திங்கன்னா என்ன பதவியில் இருக்கீங்க அப்படின்றது, அதே போல் டீச்சர்ஸ்னால் குறிப்பிட்ட ஒரு நிபந்தனை அடிப்படையில் எப்பொழுது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க அதெல்லாம் ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா அது 60 மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் மற்றும் மட்டும் இல்லை. இதற்கு 2025ஆம் ஆண்டு ஜென்ரல் கேட்டகரி தவிர மற்ற அனைத்து கேட்டகரிகளுக்கும் மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டது. அதனால் ஜென்ரல் கேட்டகரிக்கும் தங்களுக்கான மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்றும், அதேபோல் 2026ஆம் ஆண்டு டெட்டு அதனுடைய மதிப்பெண்களை குறைப்பதற்கு பதிலாக 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்களுக்கு தங்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்கும் பட்சத்தில் தேர்ச்சி வீதம் அதிகரிக்கும் என்றும், அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஃபெயில் ஆகிருக்கு பார்த்திங்களா, அதில் குறிப்பிட்டு 1, 2, 5 மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க தேர்ச்சி வீதம் அதை ஃபெயில் ஆயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கு உதவியாக இருக்கும் என்று கோரிக்கைகளை நிறைய முன் வச்சிருக்காங்க. இதில் இந்த 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்களுக்கு தேர்ச்சி அதை ரிசல்ட் வெளியிட்டாங்க பார்த்திங்களா, அதில் குவாலிஃபைட் ஆனவர்களுக்கு குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் இருந்தால் லைஃப் டைம் சர்டிஃபிகேட் பண்ண மாதிரி அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதனால் ஃபெயில் ஆனவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மதிப்பெண்கள், அதாவது ரிக்வஸ்ட் மதிப்பெண் பார்த்திங்கன்னா அந்த 60 மதிப்பெண்கள் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு மட்டுமின்றி 2025ஆம் ஆண்டு எழுதியவர்களுக்கும் மதிப்பெண்களை குறைக்கும் பட்சத்தில் அவர்கள் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு 5 மதிப்பெண்கள் வித்தியாசம் தேர்ச்சி பெறாமல் இருப்பாங்க. அதிகப்படியான மெம்பர்ஸ் அதிகமாக இருக்காங்க, தேர்ச்சி பெறாமல் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இந்த 60 மதிப்பெண்கள் குறைக்கப்படும் பட்சத்தில் அதிகப்படியான தேர்ச்சி விகிதங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அவங்களும் ஒரு பக்கம் கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. அதேபோல் அந்த சர்டிஃபிகேட்டில் யாராவது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கரெக்ஷன் விண்டோ அப்படி கொடுத்துருக்காங்க. அந்த கரெக்ஷன் விண்டோ பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய கரெக்ஷன் தெரிஞ்சுக்கலாம்.
அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்டிஇடி சம்மந்தமாக ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் தேர்வு நடைபெறக்கூடிய தேதி, அதில் வந்து இருக்கக்கூடிய மாற்றங்கள், எதுவும் அரசு தரப்பில் வெளியிட்ட அரசாணைகள், உத்தரவுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த டிஆர்பியோடைய அஃபிஷியல் வெப்சைட் tn.tr.tn.gov.in என்ற இணையதளத்தில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதேபோல் வந்து அந்த டிஆர்பி வெப்சைட்டில் வந்து கான்டாக்ட் நம்பர் ஹெல்ப்லைன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் வந்து அதாவதுனா இந்த 60 மார்க்கு குதிக்கக்கூடிய வகையில் வந்து இந்த ரெக்வஸ்ட் வச்சுக்காங்க. கோரிக்கையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதேபோல் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.